ஏய், இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப இங்க வந்த? ஆனா ஒண்ணு ரோகிணி, நீ சாதாரண ஆளு கிடையாது, ஜெகஜால கில்லாடி. பாரேன், எவ்வளவு தில்லாலங்கடி வேலை எல்லாம் பாத்திருக்க, எத்தனை பேரை ஏமாத்திருக்க, எவ்வளவு கதை சொல்லிருக்க. இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். எங்க அந்த கேனையும் இல்லையா? ஏய், மனோஜ பத்தி ஏதாவது பேசுன? பாரா, ரொம்பதான் கோவம் வருது. இப்பவும் அவனை ஏமாத்திட்டு தானே இருக்க. இப்ப உனக்கு என்ன வேணும்? நேரா நீயே விஷயத்துக்கு வந்துட்ட. இப்ப அர்ஜென்ட்டா எனக்கு பணம் வேணும். இப்ப என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது. நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீதான் மலேசியால பெரிய பணக்காரியாச்சேமா. ஓ, இப்பதான் அந்த ரீல் எல்லாம் அருந்து போச்சு இல்ல. சரி, அதை விடு. எனக்கு பணம் வேணும். குடுக்கலனா இன்னும் கஷ்டப்படுவேன். ஏன்னா இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நான் போட்ட பிச்சை. ஏய். ஆமா, ஒரே ஒரு வார்த்தை உன் வீட்டுக்கு வந்து சொன்னா போதும், உன் வாழ்க்கை டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் நான் உன் பக்கமே வர மாட்டேன். 10 லட்சமா? என்ன 10 லட்சமான்னு இழுக்கிற? இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைக்கு 10 லட்சம் சாதாரண வேலை. செட்டில் பண்ணிடு, சரியா? என்னால முடியாது. என்கிட்ட இப்ப அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானே இப்ப வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம நிக்கிறேன். அதுக்கு காரணம் நீதான். நான் கேட்ட பணத்தை கொடுத்துதான் ஆகணும். இல்லனா உன்னை பத்தி என் புருஷன் கிட்ட சொல்ல போறேன், அதுதானே? நோ நோ நோ, இந்த முறை உன் புருஷன் கிட்ட சொல்ல போறது கிடையாது. உன் மச்சின முத்து கிட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் தான் ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்கிறதுல கில்லாடி. பணத்தை ஒழுங்கா கொடுக்குறியா இல்ல முத்து கிட்ட கால் பண்ணி சொல்லவா? அவன் நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நான் உனக்கு போன் பண்றேன். பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணாம இருந்தேன்னு வை. அடுத்து நான் முத்துக்கு போன் பண்ணுவேன். அப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் அவன் பாத்துப்பான். புரியுது இல்ல? யோசிச்சு நல்ல முடிவா எடு. நான் வரேன். பத்திரிக்கை வைக்கும் போதே வீடு வீடா போய் யாரும் குடிச்சிட்டு வராதீங்கன்னு சொல்லவா முடியும்? அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். இவர்தான் போலீஸ் ஆச்சா? நான் கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் வாசல்ல வச்சு மிஷின்ல ஊதி காட்டுங்கன்னு சொல்ல போறாராமா? ஏன்பா இந்த கண்டிஷன் எல்லாம் வச்சுதான் இந்த கல்யாணம் நடக்குமா? முடியாதுன்னா வேணாம்னு சொல்லிட்டு போயிருவாரா? அமைதியாரு. அது இல்லப்பா, அவனுக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றான். நீங்க சொல்றதும் சரிதான். விசேஷம்னா யாரு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது இல்ல. இருந்தாலும் எதுவும் நடக்காம பாத்துக்கிட்டா நல்லதுதான்.